இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த நேபாள்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஆ அங்க வந்து இந்த ஜென்ஸி ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நேபாள்ல நடந்த அந்த பிரச்சனைய வந்து ஜென்ஸி ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜென்ஸி ப்ரொடெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவ இனிஷியலி நேபாள் கவர்ன்மெண்ட் ஒரு சில காரணங்களுக்காக பேன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு டிப்பிங் பாயிண்ட்டா இருந்திருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல தான் அந்த போராட்டம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய போராட்டமா வெடிச்சதுக்கு அதுதான் காரணம். ஆனா, டீப் டவுன் பார்க்கிறப்ப என்ன காரணங்கள்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணம் நேபாளோட பொருளாதாரம் சரியான அளவுல வளர்ச்சி அடையாம இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நேபாள்ல அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு. சரியா? அதனால தான் அந்த இளைஞர்கள் அதிகமா சோசியல் மீடியாவ பயன்படுத்துறாங்க. ரீல்ஸ் மேக்கிங் இது எல்லாமே வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி நேபாளி யூத் மத்தியில இருக்கு. சரியா? பெரிய அளவுல எம்ப்ளாய்மென்ட் இல்லாத காரணம் இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதே மாரி வைட் ஸ்ப்ரெட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. பாவர்ட்டி ஓவரா ரொம்ப அதிகமா இருக்கு. மக்கள்லாம் பாவர்ட்டில இருக்கப்ப, அந்த நாட்டு அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, செல்வச் செழிப்போட இருக்காங்க. அதுவுமே ஒரு ரொம்ப நாளா ஒரு ப்ரூவிங் கோவமாவே தான் இருந்திருக்கும். ஸோ, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சோசியல் மீடியா பேன் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதே மாரி சைனீஸ் மீடியாவும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நேபாள்ல இருந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்த வந்து கொண்டு வந்துட்டே இருந்திருப்பாங்க. ஓகேவா? சைனீஸ் மீடியா. ஸோ, அதுவுமே வந்து ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அந்த சோசியல் மீடியா பேன ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேபாள்ல ஃபர்ஸ்ட் புரொட்டஸ்ட் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா வந்து அது அப்படியே லார்ஜரா ஜென்ஸி புரொட்டஸ்ட் அப்படிங்கிற பேர்ல அந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு போராட்டமா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முக்கிய அரசியல் தலைவர்கள் எல்லாத்துக்குமே வந்து பொது வெளியில அ அவங்கள வந்து அவங்க மேல தாக்குதல்கள் நடத்துனாங்க. அந்த நாட்டு பிரதமர் கே.பி. சர்மா ஓலி வந்து அ அவரு ரிசைன் பண்ணிட்டு போனாரு. அதுக்கப்புறமா பிரசிடென்ட் இப்ப அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அரசாங்கத்த கலைச்சிட்டு இன்டரிம் கவர்ன்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சோ அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ முன்னால சுஷிலா கார்கி அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. சரியா? சுஷிலா கார்கி முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் அவங்க. சரியா? சோ இந்த சுஷிலா கார்கி தான் இப்ப என்ன வந்திருக்காங்க, நேபாளோட ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டரா வந்து வந்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாள் யாருன்னா, சுஷிலா கார்கி. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர்க்குள்ள எலக்ஷன்ஸ வந்து கண்டக்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம் நெய்பரிங் கண்ட்ரி ஒரு பொலிட்டிக்கல் டர்மாயில் வந்து இருக்கு. ஸோ அதனால என்ன ஆக்சுவலி நடந்துச்சு? என்ன நிலவரம் அப்படிங்கிறத நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்வளவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஜென்ஸியோட ப்ரொட்டஸ்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம நேபாள வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க முதல் செய்தியில வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு முக்கியமான சம்மிட் வந்து நடக்கப் போகுது. ஸோ அததான் இங்க குடுத்திருக்காங்க. அக்டோபர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஸ்டார்ட் அப் சம்மிட் அப்படிங்கிறத கோயம்புத்தூர்ல தமிழக அரசாங்கம் நடத்தப் போறாங்க. சரியா? ஸோ இத வந்து டிஎன் ரைசிங் ஈவென்ட்ல வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காரு. டிஎன் ரைசிங்கே நமக்கு தெரியணும். ஓகேங்களா? டிஎன் ரைசிங் அப்படிங்கிறது ரீஜினல் இன்வெஸ்ட்மென்ட் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க ஆப்ஷன்ல. ஓகேவா? எப்படி குளோபல் இன்வெஸ்டார்ஸ் மீட் அப்படிங்கிறது நமக்கு குளோபல் இன்வெஸ்டார்ஸ் மீட் அப்படிங்கிறது நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான ஒரு ஒரு மீட்டிங்கா இருக்கோ, அதே மாரி தான் டிஎன் ரைசிங் அப்படிங்கிற ஈவென்ட் வந்து ரீஜியன் வைஸ் சதர்ன் ரீஜியன்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. நார்தர்ன் ரீஜியன்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரீஜியன் வைஸ் வந்து இன்வெஸ்ட்மென்ட்ட கொண்டு வரதுக்கான ஒரு மாநாடு டிஎன் ரைசிங் அப்படிங்கிறது. சரியா? ஃபர்ஸ்ட் தூத்துக்குடியில நடந்திருக்கும். அடுத்ததா இப்போ ஒசூர்ல அந்த மாநாடு நடந்துச்சு. ஸோ அந்த மாநாடுல தான் நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேர்ல்டு ஸ்டார்ட் அப் சம்மிட் அப்படிங்கிறத இந்த மாசம் இந்த வருஷம் அக்டோபர் மாசம் கோயம்புத்தூர்ல நடத்தப் போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வேர்ல்டு ஸ்டார்ட் அப் சம்மிட்ட ஆர்கனைஸ் பண்ண போறது யாரு அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் டான்சிம் இருக்காங்க இல்லையா? அவங்க தான் வந்து டான்சிம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க தான் இத ஆர்கனைஸ் பண்ணவும் போறாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் பார்த்துருவோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.